ஆனா என் பிள்ளைய பாருங்கய்யா, என்னுடைய 6வது மகளை பாருங்கய்யா, அவளுக்கு ஒரு கரங்கள் இல்லை, அவளுக்கு இங்கே இருந்து கை இல்லை. ஏன்? அவளை பெற்ற தாய் 2வது நாளிலே அவளை ரயிலுக்கு முன்னதாக போட்டு ரயில் கொல்லாதா என்று பார்த்தாள். ஆனால் இந்தியன் ரயில்வேஸ்க்காக ஆண்டவருக்கு நன்றி, அது எப்பவுமே லேட்டா தான் போகும். அது கொல்லவில்லை. பிள்ளை விருண்டு கீழே விழுந்தது. 2 தெரு நாய்க்கள் அவளை தின்றதையா. என் குட்டி செல்லத்தை 2 நாய்கள் தின்றதையா. அவள் கால்களிலே சில விரல்களை காணோம், அவனுடைய இடது கையை காணோம். கண்ட ஒரு ஏழை மனிதன் ஒரு பெரிய அழுக்கு துணியிலே அவளை பொதிந்து அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தார். டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் ஆஸ்பத்திரியில் என் பிள்ளை 2 நாள் இருந்தது. டாக்டர் கிடையாது, நர்ஸ் கிடையாது. 2 நாள் அவளுக்கு சாப்பாடும் இல்லை, மருந்தும் இல்லை. என் மனைவி ஓடோடி சென்று இந்த பிள்ளை எங்களுடைய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்து இதற்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நேரம் ஏற்பட்ட போது அந்த டாக்டர் என்னை பார்க்கிறார்கள். அவருடைய காலர் போன் மாத்திரம் நீட்டிக் கொண்டிருந்தது, அதை மூடுவதற்கு ஒரு சதையும் இல்லை. என் மனைவி மற்றவர்களும் சேர்ந்து அந்த பிள்ளைக்காக ஜெபித்த போது அடுத்த நாளிலே ஆண்டவர் அதை சதையால் அடைத்தார். ஒரே வாரத்தில் 5 அற்புதங்களை கண்ட என் அன்பு செல்லம் எனக்கு பிள்ளையாயிற்று. இன்றைக்கு 2வது வகுப்பு படிக்கிறாள். இதுதான் ஐயா என் அன்னையின் அன்பு வைத்த என் ஆண்டவருடைய அன்பு.